இன்னொரு தீபக் பாண்டியன், இன்னொரு முத்துமனோ, இன்னொரு ராமர் பாண்டியன் என்று நாங்கள் இழக்க விரும்பவில்லை. மதுரையில் தமிழ்நாடு முழுக்க வாழும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து மிகப்பெரிய அரசியல் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து நம்மிடம் அரசியல் பலமில்லாத ஒரே காரணத்தினால் கடந்த 2 வருடத்தில் 350 தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை படுகொலை செய்துள்ளனர். ஒரு கொலைகளுக்கு கூட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கவில்லை. ஏன் என்று சிந்திக்கும் போதுதான் நமக்கு புலப்படுகிறது. நம்மிடம் அரசியல் செல்வாக்கு இல்லை. இருந்திருந்தால் நமக்கான குரல் சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கும் அல்லவா? தொடர் தென் மாவட்ட கொலைகள் பற்றியும், மாஞ்சோலை மக்கள் பற்றியும், 3% இட ஒதுக்கீடு பற்றியும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேச நம் சமூகம் சார்ந்த MP MLA இல்லை என்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். இதான் நிதர்சனமான உண்மை. ஆதலால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக குரல் கொடுக்கும் நபர் டாக்டர் ஐயா மட்டுமே. எந்த ஒரு இதற்கும் சமரசமாகாமல் நம் மக்களின் குரலாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறார். ஆதலால் அவர் கரத்தை வலுப்படுத்தி வருகின்ற 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியை அவருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் எல்லாம் மதுரையில் 23 மார்ச் 2026 அன்று அரசியல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக இளைஞர்களின் எழுச்சி கனல் அண்ணன் டாக்டர் சியாம் அவர்கள் கலந்து கொண்டு நம் சமூகத்திற்கான வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டுவோம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது.